குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுங்க, எப்படி இருந்தது இந்த மார்னிங் செஷன்? சூப்பரா இருந்ததுங்க சார். என்னென்ன ப்ராடக்ட்ல என்னென்ன வியாதிகள் இருந்தா எப்படி எல்லாம் கிளியர் ஆகுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சதுங்க சார். சொல்லுங்க மேடம், என்னென்ன இன்றைக்கு கத்துக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புரிதல். இன்னைக்கு புதிதாக சில நண்பர்கள் வந்திருக்கிறீங்க, எல்லாரையும் வரவேற்கிறோம், வாழ்த்துக்கள். ஜேஇசி, அப்புறம் ஆர்ஆர்ஆர், பேர்லாம் முழுக்க போட்டீங்கன்னா பேரை சொல்லலாம். ஏதோ இன்சில் போடுறீங்க, ஏதோ போடுறீங்க. அப்புறம் வெஸ்டேஜ், எல்லாரையும் வெல்கம் பண்றோம். குட் மார்னிங் சார். அவர் ஜெகதீஷ் சாருடைய டவுன்லைன் சார். அவங்க பேர் புதுசா இப்ப இன்வைட் பண்ணிக்கிறேங்க. அவங்க புதுசா பேர் தெரியல, சொல்லி அடுத்து நான் மார்னிங் செக்ஷன் வரும்போது அவங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. அப்புறம் ஜெயக்குமாரி மேடம், வாழ்த்துக்கள். NMM, RRR எல்லாம் இன்சில் போடுறீங்க. Thank you, sir. Good morning, sir. குட் மார்னிங் மேடம். Thank you, sir. வாழ்த்துக்கள். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எக்ஸாம் தான். ஆனா படிக்கிறவங்களுக்கு 10th +2 அப்படின்னு நம்ம அளவீடு வச்சிருக்கிறோம். அதுல எடுக்கக்கூடிய மார்க்கு வாழ்க்கையில மாத்தணும். ஆனா நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு மெச்சூர்ட் ஆயிட்டோம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு பிசினஸ்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், ஜெயிக்கிறதுக்கான முயற்சியை. அப்ப சரியான பயிற்சி எடுத்து அதை முயற்சி பண்ணா ஜெயிக்க முடியும்னு தெரிஞ்சியும் அந்த பயிற்சியை நிறைய பேர் எடுத்துக்கிறது இல்லை. அந்த பயிற்சியை நிறைய பேர் எடுக்கிறதுக்கு காலைல மார்னிங் செஷன் வர்றதுக்கு கஷ்டமா இருக்கு, நைட் செஷன் வர்றதுக்கு கஷ்டமா இருக்கு. நம்ம பசங்க 10th 600க்கு 599 மார்க் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். 600 வாங்கினா கூட சந்தோஷம் தான். ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம எத்தனை மார்க் வாங்கியிருக்கிறோம்? வெஸ்டீஜ் வியாபாரத்தை எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம கூட பண்ணவங்க எல்லாம் எத்தனை ஆயிரங்களை எத்தனை லட்சங்களை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. என்னைக்காவது யோசிச்சு பாத்தீங்களா? நம்ம பிள்ளைங்க டெய்லி ஸ்கூலுக்கு போகணும், நல்லா படிக்கணும், நல்லா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும். நம்ம என்ன படிச்சோங்க? வெஸ்டீஜ் வியாபாரத்தை எடுத்து எத்தனை மாசமா படிச்சுட்டு இருக்கிறோம், எத்தனை வருஷமா படிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம எவ்வளவு மார்க் வாங்கணும்? ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தான் இந்த கேள்வி. உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. நம்ம காரணத்தை தேடிட்டு இருக்கிறோம். நாம ஜெயிக்காததுக்கு ஒரு காரணத்தை தேடிட்டு இருக்கிறோம். யாரையாவது குறை சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம், இல்ல யார் பின்னாலையாவது நம்ம ஒளிஞ்சிட்டு இருக்கிறோம். இதனாலதான் சார் ஜெயிக்கல, இதனாலதான் சார் ஜெயிக்கல, இதனாலதான் சார் எனக்கு ஏன் சார் இப்படி, என்கிட்ட வர்றவங்க எல்லாம் ஏன் சார் இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம காரணத்தை தேடிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், காரணத்தை தேடினா காரியம் செய்ய முடியாது. ஆனா நம்ம பிள்ளைங்க மட்டும் கரெக்டா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், எல்லாரும் ஆசைப்படுறோம். மார்க் வாங்கின பிறகு சந்தோஷப்படுறோம். ஆனா நம்ம அந்த பிள்ளைங்களுக்காக என்ன பண்ணணும்? கடவுள் ஒரு வெஸ்டீஜ்ன்ற ஒரு அற்புதமான வாய்ப்பை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். இதுலதானே பல பேர் இன்னைக்கு கார் வாங்கியிருக்கிறாங்க, பல பேர் ஃபாரின் ட்ரிப் இருக்கிறாங்க, பல பேர் லட்சமா சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன செஞ்சோம்? முடிவெடுங்க. ஐயா மகாத்ரேயா சொன்ன மாதிரி முடிவெடுங்க. ஒரு முடிவுல தான் ஒரு ஆரம்பம். நாம் எடுக்கிற முடிவுல தான் நம்முடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட ஆரம்பம். நேற்று பிரீத்தின்னு ஒரு மேடம் பேசுனதை கேட்டீங்க. நிறைய பேர் பார்க்கலன்னா கூட குரூப்லயா பார்த்திருப்பீங்க. எப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி, எப்படிப்பட்ட ஒரு கான்பிடென்ட். அது நம்மள எத்தனை பேருக்கு இருக்கு அந்த கான்பிடென்ட்? பிரீத்தி சீனிவாசன் தானே சார்? நமக்குள்ள எந்த கான்பிடென்ட், அந்த கான்பிடென்ட் எத்தனை பேருக்கு இருக்கு? எல்லாருமே நம்மளே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்லிட்டு இருக்கோம்.
சார் அது சரியில்லை சார், இது சரியில்லை சார், அவரு சரியில்லை சார், இவரு சரியில்லை சார், ரோடு சரியில்லை சார், மழை பெய்யுது சார், வெயில் அடிக்குது சார். அந்த அம்மா ஏதாவது காரணம் சொல்றாங்களா? ரொம்ப அழகா சொன்னாரு. அவங்க கையில ஒரு கொசு உட்கார்ந்தா கூட அவங்களால அடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு லெவல்ல இருக்கிறவங்க இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஒரு ரிலீஃப் சென்டர் ஆரம்பிச்சு அதுல வச்சு அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய முயற்சி. உண்மையிலேயே அந்த விஜய் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன், இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தூண்டுகோல். அதுவும் லேடிஸுக்கு எவ்வளவு சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு. அதை மீறி இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, 8 வயசுலயே சீனியர் டீம்ல வந்திருக்கிறாங்க. அது இல்லாம கோல்டு மெடலிஸ்ட், ஸ்விம்மிங்ல கோல்டு மெடலிஸ்ட், இன்னும் எத்தனையோ படிப்புல கோல்டு மெடலிஸ்ட் ஆயிருக்காங்க. பட் இன்னைக்கு கான்பிடண்டா நிக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். கோல்டு மெடல் எத்தனை வேணாலும் வாங்கலாங்க. ஆனா ஒரு மனிதனுக்கு கூடிய தன்னம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வெஸ்டீஜ்ல இன்னைக்கு வந்து நம்ம டீம்ல இருக்க ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்காங்க, நாம எப்படி இருக்கோம். இன்னைக்கு வெஸ்டீஜ் வியாபாரம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, 20 வருடங்களை கடந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ராஜன் சார் சொல்ற மாதிரி இன்னைக்கு எப்பவும் நம்மளுடைய நம்பிக்கை, நம்ம முழுசா நம்ம பிசினஸ்ல ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை இன்னும் எத்தனை பேருக்கு வந்திருக்குன்றது தெரியல. அங்கே என்ன நடக்கு, இங்க என்ன நடக்குன்னு எட்டி பார்த்துட்டு இருக்குமே தவிர இங்க என்ன இருக்குன்றத புரிஞ்சிக்க மாட்டேன்றோம். வெஸ்டீஜ்ல நிறைய இருக்குங்க. அள்ள குறையாத அளவுக்கு இருக்கு. அள்ளி தர்றதுக்கு பாலி சார் இருக்காரு, சொல்லி தர்றதுக்கு லீடர்ஸ் இருக்காங்க. ஆனா ஆக்ஷன்ல இறங்குறதுக்கு நம்ம தான் இறங்கி ஆகணும். நாம தான் இறங்கணும், நாம தான் அதை செய்யணும். வேற யாராவது செய்வாங்களா? நமக்கு பதிலா வேற யாராவது சாப்பிட முடியுமா? நமக்கு பதிலா வேற யாராவது தூங்க முடியுமா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேலையை நம்ம தான் செஞ்சு ஆகணும். ஸோ நிறைய தாய்மார்கள் நேற்று அழகான ஒரு கேள்வி ஒரு கூட்டத்துல ஒரு நபர் கேட்டார். ஒவ்வொரு பிரசவ காலத்திலையும் அந்த தாய்மார்கள் அனுபவிக்கிற வேதனை எவ்வளவு, அந்த வேதனையை வேற யாராவது வாங்கிக்க முடியுமா? அந்த வலியை வேற யாராவது வந்து வாங்கிக்க முடியுமா? ஆனா அந்த வலியை தாண்டி அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்க்கும்போது அந்த தாய்க்கு அந்த வலியெல்லாம் மறந்து போயிடும். ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் மட்டுமே இருக்கும். கரெக்டாங்க? இருக்கிற தாய்மார்கள் யாராவது முடிஞ்சா பதில் சொல்லுங்க. கரெக்டா? யாருமே தாய்மார்கள் இல்லையா? ஹலோ, இருக்கும் சார். அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. என்ன பெயின் அனுபவிச்சிருந்தாலுமே ஒரு குழந்தைய பார்க்கும்போது எல்லாத்தையும் மறந்து சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்குது இல்லைங்களா அம்மாக்கு? எஸ், அதேதான். வெஸ்டீஜ் வியாபாரத்திலையும் நீங்க இந்த வெயில், மழை, காரணம் இதையெல்லாம் தாண்டி எதையுமே சொல்லாம வெறித்தனமா வேலை செஞ்சீங்கன்னா அந்த வெற்றி கிடைக்குது பாருங்க. அந்த வெற்றி கிடைக்கிறதுக்கு அந்த சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கும் போது அதுல வரக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு நல்லா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கு வேணா ஒரு சில உதாரணங்களை நான் இப்ப என்னால காட்ட முடியும். ஒரு நல்ல உதாரணம் இப்ப காட்டுறேன் பாருங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோமே தவிர அதை முழுசா செய்யறோமான்றதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. எல்லாருக்கும் சந்தோஷம் வேணும், எல்லாரும் பெருசா அனுபவிக்கணும், அது எல்லாத்துக்கும் ஆசைப்படணும். பட் ஏன் நம்ம அந்த விஷயத்த முழுமையா செய்ய மாட்டேன்றோம்னு எனக்கு புரியல. ஸோ அந்த ட்ரைனிங்ல எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் பிடிச்சிருக்கும். கரெக்டா?
இப்ப எல்லாருக்கும் சீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் ஹலோ, சார். தெரியும் சார். இதுல ஒரு 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. 3 பேர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க? சொல்லுங்க. வெரி வெரி ஹாப்பியா இருக்காங்க சார். அவங்க எவ்வளவு வழிகளை தாண்டி எந்த காரணமும் சொல்லாம இந்த சாதனையை செஞ்சிருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். சரியா கிரவுண்ட் முடிச்சிருக்கிறாங்க. அதுல அந்த பக்கம் இருக்கிற வாசவி மேடம் வந்து மேடமுடைய ரைட் சைடுல இருக்கிற வாசவி மேடம் வந்து கார் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே எங்க கூட இந்த பேங்காக் ட்ரிப்புக்கு வந்தாங்க. ஒருத்தர் பொண்ணை கூட்டு வந்தாங்க, ஒருத்தர் தனியா தான் வந்திருந்தாங்க. அவ்வளவு தூரம் வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி சாதனை மங்கைகள் நம்ம கூட இருக்காங்க. நடுவில் இருக்க மேடத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். விக்டோரியா மேடத்தை பற்றி எவ்வளவு பயணங்கள், எவ்வளவு விஷயங்களை தாண்டி செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஃபேமிலியில சாப்பாடு செய்யணும் சார், மத்தியானம் சாப்பாடு கொடுக்கணும் சார், சாயங்காலம் வருவாங்க சார். அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குல்ல, அவங்களுக்கும் 2 பசங்க இருக்காங்கல்ல, அவங்க ஹஸ்பண்டை பார்க்கணும்ல, குடும்பத்தை பார்க்கணும்ல, எல்லாத்தையும் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. அவங்க பசங்க 10th 12th படிக்கும் போது அவங்க ஒரு நாள் கூட அந்த பசங்க கூட உட்கார்ந்தது இல்ல. ட்ரைனிங் மீட்டிங் மீட்டிங் ட்ரைனிங் அப்படியே தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதனால தானே இன்னைக்கு அந்த அவங்க பசங்க பென்ஸ்ல போறாங்க. ஒன்றை இழந்தால் தான் ஒன்றை பெற முடியும். ஆனா அதுல எங்க நம்ம கொடுக்கணுமோ, எங்க நம்முடைய உழைப்பை கொடுக்கணுமோ அங்க கொடுக்கணும் உழைப்ப. அப்படி கொடுத்தால் மட்டும்தான் சக்சஸ் கிடைக்கும். V for victory, V for vestige. ரெண்டுமே இருக்கு. நம்ம டீம்ல எல்லாமே இருக்கு. பட் யார் யார் உண்மையா தொடர்ந்து உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது கிடைக்கும். உழைக்கலன்னா இது இல்ல. காரணம் சொல்றவங்களுக்கு எங்கேயுமே சக்சஸ் கிடைக்காது. காரணம் சொல்றவங்களுக்கு காரணம் தான் கிடைக்கும். ஆனா வெற்றி வேணும்னா பயிற்சி, முயற்சி அது சரியா இருக்கணும். அது சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே இருக்கு. சரியா? சோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருடைய வெற்றியும் நம்ம கையில தான் இருக்கு. நான் செஞ்சுட்டு போய் சாகணும். எனக்கு அப்படி ஒரு தலையெழுத்து வந்துட்டுக்குது. இல்லைன்னா நமக்கு சோறு கிடையாது. ஆவேசமா எழுந்து ஆவேசமா ஆக்கி அவ தின்னு கழிச்சு போட்டானா அதை நம்ம தின்னுக்கணும். இங்க ஒரு 4 பேர் நிக்கிறாங்க பாருங்க. சக்சஸ்ஃபுல்லா வெஸ்டிஜ பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ அவ்வளவுதான் கீருது. எல்லாருமே சிறப்பா செயல்படக்கூடியவங்க. யார் வெஸ்டீஜ்ல யார் யார் சக்சஸ் பண்ணாலும் அவர்களுக்கு ஒரு பெரிய மரியாதை மதிப்பு காத்திருக்குது. சோ அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமா ஒரு மன நிறைவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தேதி 11. இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கு கன்சிஸ்டன்சி ஆஃபர் முடியறதுக்கு. மாஸ்டர் பண்ணுங்க, உங்களுடைய லெவலை கம்ப்ளீட் பண்ணுங்க. நாள் இருக்குதேன்னு நினைக்காதீங்க. இருக்கிற நாட்கள்ல முதல்ல இருக்கிற வேலையை முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சக்சஸுக்கான அடுத்த வேலையை பாருங்க. தேங்க்யூ, தேங்க்யூ so much. Thank you all. Thank you friends. Thank you. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையாம். தெரியாது. ஒன்ஸ் அகைன் உங்க எல்லாருக்கும் ஒண்ணே தான் சொல்லிக்கிறேன். கன்சிஸ்டன்சி மேடம், கன்சிஸ்டன்சி ஆஃபர் இருக்குது மேடம். 14ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஒண்ணே சொல்லிக்கிறேன். நம்ம பிள்ளைங்க நல்ல மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறோம். பட் வெஸ்டீஜ்ல நம்ம நல்ல மார்க் எடுத்திருக்கிறோமா, நல்ல செக் வாங்கியிருக்கிறோமா, நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கிறோமான்றதை மட்டும் யோசிங்க. நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நம்மளை கேள்வி கேட்கும். எல்லாருக்கும் கிடைச்ச மாதிரி தானே உனக்கும் வாய்ப்பு கிடைச்சது. நீ என்ன பண்ண? அந்த ஏத்து வீட்டு ஆண்டி கார் வாங்கிட்டாங்க, பக்கத்து வீட்டுல அவங்க எல்லாம் ஃபாரின் போனாங்க, நீங்க என்ன பண்ணீங்க? எங்களை எல்லாம் எங்க கூட்டு போனீங்க? நீங்க எங்க கார் வாங்கினீங்க? அப்படின்னு நாளைக்கு உங்களை நீங்க மார்க் வாங்கலன்னா நம்ம பிள்ளைங்களை கேட்கறோம். நம்ம
ஏன் மார்க் வாங்கலன்னு. அதே மாதிரி நம்ம அதை செய்யல அப்படின்னா நம்ம பிள்ளைங்க நம்மள கேள்வி கேட்கும். அது இப்போ உள்ள பிள்ளைங்க கட்டாயம் கேட்கும். நான் இப்போ உள்ள பிள்ளைங்க என்னென்ன கேட்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? அதனால சிறப்பா செய்யுங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மேடம். சோபா மேடம், உங்க மைக் ஆன் பண்ணி பேசுங்க. Good morning, sir. குட் மார்னிங். I am happy to say, sir, I will get 10,000 rupees for Vestage, my bonus. போனஸ். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். Thank you so much, sir. 20 நாள்ல பிரான்ஸ் டைரக்டர் முடிச்சு 10,000 ரூபாய் செக் வாங்கிருக்கீங்கன்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் மந்த், வெரி ஃபர்ஸ்ட் மந்த் 10,000 ரூபாய் செக். இன்னும் இது மேலும் மேலும் வளர்ந்து ஒரு 6 மாசத்துல 1 லட்சம் ரூபாயை நீங்க அடையணும்னு வாழ்த்துக்கள். Thank you so much, sir. பட் உங்களுடைய அந்த டெடிகேஷன் நிச்சயமா உங்களை வந்து சக்சஸ் பண்ண வைக்கும். அதாவது இப்போ இதுல நிக்கிறவங்க தான் சோபாராணி மேடம், கரெக்டா? தமிழ் மேடம் நிக்கிறாங்க, கூடவே சோபாராணி மேடம் நிக்கிறாங்க. வாழ்த்துக்கள் மேடம். Thank you so much, sir. My son and daughter also get, sir, 1,000 rupees. 1,000 rupees. Very good. Fast track champions. Fine, fine. Great. Super. Thank you, sir. Thank you so much, sir. Next வந்து today morning section so wonderful, sir. என்ன சொல்ல வரேன்னா, ஏழை எளியவர்களை ஒரு குழுவாக இணைத்து நம்ம வெஸ்டேஜ் கம்பெனின்றது அவர்களுக்கு பயிற்சிகளும் வழங்கி பயிற்சிக்கு பின் வேலை என்றதும் ஒரு ஏற்படுத்தி கொடுத்து நம்ம வெஸ்டேஜ் எவ்வளவு முன்னேற்றத்துக்கு கொண்டு வருது நம்ம பெண்கள் கண்டு நான் உண்மையாவே ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன் சார். எங்கேயோ ஒரு மூலையில முடங்கி கிடைக்கிற பெண்களுக்கெல்லாம் ஒரு தைரியத்தை சொல்லி கொடுத்து வெளியே வாங்க, தைரியமா செய்யுங்க, பயப்படாதீங்க, தப்போ ரைட்டோ செயல்படுங்க, தப்பா பேசினா கூட பயப்படாதீங்க, அந்த தப்பு செய்யதான் வந்து ஒரு கரெக்டான விஷயத்த நீங்க பண்ணுவீங்க ஒவ்வொரு செக்ஷன்லயும் ஒவ்வொரு ஜூம் மீட்டிங்லும் ஒவ்வொரு ட்ரைனர்ஸ் ஒவ்வொரு நிறைய பேர் நிறைய சஜஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. எங்கங்க நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வெஸ்டேஜ் கம்பெனி கிடைக்கும்? யாரு சுயநலமா இருக்கிற இந்த வேர்ல்ட்ல வந்து யாரு நம்மள கூப்பிட்டு ஒரு நம்ம வீட்லயே ஒரு பெண்ணா நம்மள மதிக்கிறது இல்லைங்க. உண்மையா நானே இது வந்து ரொம்ப உணர்ந்துக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். நம்ம இவ்வளவு படிச்சு நம்ம என்னடா 10 வருஷமா நம்மளால என்னமே செய்ய முடியல, நம்மளுதுன்னு ₹1 நம்ம எடுத்து வைக்க முடியுமா எவ்வளவோ நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். நான் ஒரு டீச்சர் தான், பட் என்னோட இன்கம் வந்து 8,000 இருந்து 10,000 வரைக்கும் தான் சார் இருந்தது என்னோட இன்கம். எனக்கு அது பத்தவே பத்தல. என் பசங்க ஒவ்வொரு பொருளும் வந்து அவங்க அப்பாவை கேட்கறத விட என்ன கேட்கறது தான் அதிகமா இருக்கும். நம்மளுக்கு நம்ம பெத்தவங்க செய்யலன்னு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைங்களுக்காச்சு அவங்க ஆசைப்படுறது வாங்கி தர மாட்டோமா என்ற கொஸ்டின் மார்க்கு ஒவ்வொரு நாள் தூங்கி எழும்போதெல்லாம் நம்ம பசங்க இன்னைக்கு என்ன கேட்குவாங்களோ நம்மளால வாங்கி கொடுக்க முடியுமா? அட்லீஸ்ட் ₹10 பொருள் கேட்ட நம்ம ஒரு ₹5 வாங்கி தர மாட்டோமான்ற ரொம்ப ஃபீல்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இருந்தாலும் எனக்கு வர வருமானத்துல நான் அவங்கள ஹாப்பியா வச்சுக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டு இருக்கிறேன். அதே மாதிரி என்னால முடிஞ்ச வரைக்கும் அவுட்டர்ஸுக்கும் சரி என் பிள்ளைங்களுக்கும் சரி எல்லாமே வாங்கி தருவேன். அடுத்தவங்க சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷமே. அவங்க மகிழ்ச்சியா இருந்தாங்கன்னா அவங்க பேசல வர க்ளோ தான் என்னோட உண்மையான சந்தோஷத்தை நான் அனுபவிச்சிருக்கிறேன். உண்மையா சொல்றேங்க, என்னோட பேரண்ட்ஸும் என் குழந்தைங்களும் எங்க ஹஸ்பண்டும் என்னை சார்ந்தவங்க என்னோட நைபர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் சரி. இந்த விஷயம் நான் பெருமையா சொல்லிக்கிறேன். விஸ்டேஜ் கம்பெனிக்கு வந்து நானும் சந்தோஷமா இருந்ததை விட என்னோட அப்ளைனர்ஸும் பெஸ்ட் ட்ரைனர்ஸும் மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன்னா நம்மளால ஒருத்தர் உருவாகி இருக்கிறாங்க. சோபாராணி இவ்வளவு அமௌண்ட் எடுத்திருக்கிறாங்க. சோபாராணி மூலியமா கீழே இருக்கிறவங்க இவ்வளவு ஓச்சர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க, 8% முடிச்சிருக்காங்க, அவங்க ஹோம் மீட்டிங் நடத்துறாங்க. அந்த மாதிரின்றது என்ன பாராட்டுறது எனக்கு பிடிக்கிறது இல்லை சார். என்னால வந்து இவங்க இந்த மாதிரி அச்சீவ் பண்ணிருக்கிறாங்களா, பரவாயில்ல. நம்மளால ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க, நம்மளுக்கும் ஒரு திறமை இருக்கு, நம்மளால ஒருத்தர் இது பண்றாங்க, ஒரு வேலையை கத்துக்கிட்டாங்க, அவங்களும் சுயமா சம்பாதிக்க கத்துக்கினாங்கன்றது வந்து எனக்கு உண்மையாவே ரொம்ப பெருமையா இருக்கு சார்.
விஸ்டேஜ் கம்பெனி மூலியமா இந்த அளவுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா? அழகு பிளஸ் சம்பாத்தியம் பிளஸ் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ற இதுவும் எல்லாமே இந்த ஒரு வெஸ்டேஜ்ல மட்டும்தான் சார் நானும் பார்த்திருக்கிறேன். எவ்வளவோ மகளிர் குழுக்கள்ல எவ்வளவோ என் அனுபவத்துல நிறைய ஸ்கூல்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கிறேன். எல்லாமே வந்து சுயநலம்தான். உழைப்பு தேடி நம்மளால சம்பாதிச்சவங்க தான் அதிகமா இருக்காங்களே தவிர நம்மள புரிஞ்சுக்கணும், இந்தாமா நீ வச்சுக்கோ 100 ரூபான்னு சொல்லி கொடுக்கறவங்க யாரும் கிடையாது. இந்த விஸ்டேஜ்ல வந்து நம்ம சேர்ந்த பிறகு நம்மளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, நம்மளுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து, நம்மளுக்கு ஒரு ரிகக்னைஸ் கொடுத்து, நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து, நம்மளால ஒரு இது வந்து சாம்பியன் யாருங்க எந்த இதுல தராங்க சொல்லுங்க? அட்லீஸ்ட் ஒரு 3000 ரூபாய் செக், அட்லீஸ்ட் ஒரு வாச்சர் 800 ருபீஸ் வாச்சர் கொடுத்துருக்காங்களன்னா அதையும் கொடுத்து ஒரு மாலையை போட்டு ஒரு கேக் வெட்டி ஒரு சாம்பியன் டாலர் கொடுத்து எந்த கம்பெனில செய்யறாங்க? இந்த கம்பெனில கொடுக்குறாங்கன்னா நம்ம வெஸ்டேஜ் இந்தியன் கம்பெனி எவ்வளவு பெருமையா சொல்லிக்கூடிய கம்பெனி. ஸ்மார்ட் நெட்வொர்க் பிசினஸ்ன்னா வெஸ்டேஜ் மட்டும்தான். பெண்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்மள இவ்வளவு ஊக்கப்படுத்துறாங்கன்னா வெஸ்டேஜ் கம்பெனி மட்டும்தான். இதை நம்ம எவ்வளவு பயன்படுத்திக்கிறோமோ நம்ம முன்னேறலாம். பட்டத்தை ஒரு கையில கொடுத்துட்டாங்க, நூலும் நம்ம கையில கொடுத்துட்டாங்க, கை பிடிச்சி விடுமான்னு சொல்றாங்க. அந்த விடுறது கூட நம்மளால கஷ்டமா இருக்குதுன்னா பிடிக்கிறது கத்துக்கணும்னா நம்ம அந்த பட்டத்தை வந்து மேலும் மேலும் பறக்க விடலாம். விஸ்டேஜ் என்ற பட்டத்தை உலகம் முழுவதும் இந்தியான்றதை விட உலக பெரிய மகாநாடுகள் எல்லாம் நம்ம அந்த பறக்க வைக்கலாம். எந்த கம்பெனில சார் நெக்ஸ்ட் 2030 ஸ்கேனிங் கூகுள் பே இந்த மாதிரி போன் பே இந்த மாதிரி அதர் இதுவும் இருக்கிற மாதிரி ஸ்கேனிங் எடுத்துட்டு வராங்க, ஆன்லைன் டெலிவரி எடுத்துட்டு வராங்க. இவ்வளோ ஃபாஸ்டா இயங்குதுன்னா நம்ம விஸ்டேஜ் கம்பெனி மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பா நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கத்துக்கணும்ன்றதை விட நம்ம யாருக்கு என்ன கத்து கொடுத்தோம் ரூபன் சார் மீண்டும் மீண்டும் சொல்லி கொடுக்குறது விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றி. நம்ம மனசு வச்சாதான் நம்மளால செயல்படுத்த முடியும். 1000 பேர் 1000 சொல்லி கொடுத்தாலும் நம்ம கத்துக்கினாலும் நம்ம மனசு வச்சு மனசு இருந்தா மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம மனசு வச்சாதான் நம்மளுக்கு பல வழிகள் பல மார்க்கங்கள் கிடைக்கும். சொல்லி கொடுக்கறதுக்கோ ட்ரைன் அப் பண்றதுக்கு நம்ம வெஸ்டேஜ் கம்பெனில நிறைய ட்ரைனிங்கர்ஸ் இருக்காங்க, நிறைய பாஷைகள்ல சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பயன்படுத்திக்கணும். நம்ம செயல்படுறதுக்கு நம்மளுக்கு எந்த தயக்கமும் வேணாம், பயமும் வேணாம். ஸோ ப்ளீஸ் எல்லாமே என் கூட பயணிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன மாதிரி வாங்கணும். எனக்கும் மேல இருக்கிறவங்க இருக்கிறாங்க, எல்லாமே எனக்கு தெரியும்ன்றதை விட விக்டோரியா மேம் சொல்ற மாதிரி இதுல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டாதான் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். மேடம் அடிச்சு சொல்றாங்க, சின்ன சின்ன விஷயம்தான் நம்ம இதுல புரிஞ்சுக்கணும் செயல்படுறதுடான்ட்டு மேடம் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட எய்ம் லீடர் யாருன்னா ட்ரைனர்ஸ் விக்டோரியா மேம், ரூபன் சார், என்னோட அப்ளைனர்ஸ். நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார். அவங்களுக்கு செயல்படுத்துவோம், முன்னேறுவோம், வெற்றி பெறுவோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ மேடம். எல்லாருக்கும் அதாவது எத்தனையோ பேரு செஷன் அட்டன் பண்றாங்க, பட் அப்ளைன் கைட் பண்றாங்க. எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்றாங்க? நீங்க உழைச்சிங்க, உங்களுடைய உழைப்புக்கு கிடைத்தது முதல் மாதம் 10,000 ரூபாய். என்ன இதை தொடர்ந்து செய்யும் போது உங்க டீம்ல உள்ளவங்களுக்கும் இதை நீங்க வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுடைய வளர்ச்சி இன்னும் மிக பெருசா பல மடங்கு வளரும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சோபாராணி மேடத்துக்கு வாழ்த்து சொல்றவங்க சொல்லலாம். சோபா மேடம் வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். உங்களுக்கு மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார். Congratulations, ma. Shobha. தேங்க்யூ சார். தேங்க்யூ கமலமூர்த்தி சார். தேங்க்யூ. Thank you, ma. தேங்க்யூ சார். உங்களுடைய அப்ளைன் பாண்டியன் சார் வரலையா? தெரியலைங்க சார், என்னன்னு தெரியல சார். வரல. ஐ வில் கால் அண்ட் டாக் சார். ஓகே மேடம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். விஷ் யூ வெல். தேங்க்யூ. Thank you, sir. Thank you so much. Thank you all. Thank you.